என்ன மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்க அந்த குடும்பத்தை பிரிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு ப்ரோ. ஏன்னா அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் சண்டையை போட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க. போன வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் கிட்ட பெருசா பேசவே இல்லை. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பிரஜன் பண்ண சம்பவம் அப்படி நீட்டு கட்டுல நம்ம சாண்ட்ரா அவர்களை நம்ம பிரஜன் கட் பண்ணி விட்டுருப்பாப்ல. அங்கேயே நம்ம சாண்ட்ரா கடுப்பாயிட்டு, ஓ நீ தனியா கேம் ஆடுறியா, சரிப்பா சரிப்பா நீ தனியா கேம் ஆடுப்பா, திவ்யா கூட ஆடு என் கூட வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயி பிரஜன் கிட்ட பேசவே இல்லை. ஓகேவா, திங்கக்கிழமை சுத்தமா பேசவே இல்லை. அதை பார்த்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா செவ்வாய்க்கிழமை வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் கொடுக்கங்க பேர்ல இந்த ரெண்டு பேரும் பிரிச்சு வேற வேற டீம்ல போட்டாப்ல. நான் அந்த டைமே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? வாண்டடா பிக் பாஸ் பிரிச்சு போட்டிருக்காரு, கண்டிப்பா ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும், எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல ரெண்டு பேரும் பிரியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டாஸ்க் முடிஞ்ச உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்துட்டு ப்ரோ. ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க அப்படிங்கறதோட வார்த்தைகளை மோதிக்கிட்டாங்க. ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த ஈகோ வந்து வெளியே தெரிஞ்சு அழகா தெரிஞ்சு. சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கும் பிரஜன் தனியா கேம் ஆடுறான், பிரஜன் தனியா ஸ்கோர் பண்றான், அவனுக்கான ஆட்டம் மட்டும் நல்லா இருக்கு, அவனை மட்டும் எல்லாம் தூக்கி வச்சு பேசுறாங்க, நமக்கான ஆட்டம் வெளியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்றாங்க. பிரஜனை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா என் கூட சேர்ந்தா எனக்கான ஆட்டம் அழிஞ்சு போயிடும், நான் தனியாவே ஆடுறேன், நான் தனியாவே இருந்துக்கிறேன், இந்த வீட்டில் நான் தனியாக தான் கேம் ஆடுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தனி ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஈகோ வந்துட்டு. ஓகேவா, இதுக்கு இடையில திவ்யான்னு ஒருத்தவங்க வேற உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுவுமே நம்ம சாண்ட்ராக்கு சுத்தமா பிடிக்கல. அது நான் பல இடங்களில் நோட் பண்ணிட்டேன். திவ்யா பிரஜன் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருந்தா சாண்ட்ரா ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது திங்கக்கிழமையில இருந்து அப்படிதான் இருந்துச்சு. திங்கக்கிழமை ஓப்பனா வீட்டுக்கு ஒரு டயலாக் வேற விட்டுருப்பாங்க, நல்லா சிரிங்க, ஊரு சிரிக்கிற மாதிரி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் எல்லாம் விட்டுருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த டாஸ்க் வேற கொடுத்தாங்களா, டாஸ்க்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஒத்து போல, பல இடங்கள்ல மாத்தி மாத்தி மோதிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து அந்த டாஸ்கோட கடைசியில பயங்கரமான சண்டைலாம் வந்திருக்கும். வீட்டுக்குள்ள பிரச்சனை ஒரு மாதிரி வினோத்தை போட்டு பொழந்திருப்பாப்ல, வினோத் பிரச்சனை போட்டு பொழந்திருப்பாப்ல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கிடையில போயிட்டு நம்ம சாண்ட்ரா வார்த்தை விடாத இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கா டாஸ்க் ஆடு, இது பர்சனல் கிடையாது, பர்சனலா எதுவும் போல, கேமா தான் போயிட்டு இருக்கு, நீ தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கான கேமை டவுன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் சேதனை சொல்லியிருந்தாப்புல, இதை தான் பிக் பாஸும் சொல்றாங்க, இதை தான் வீட்டுக்குள்ள உள்ளவங்க சொல்றாங்க. அவர் தனி போட்டியாளர், அவருக்கான கேமை பார்ப்பாரு. அவர் தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த தப்புகளை நீங்க போய் எடுத்து சொல்லி அவரை சரி பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் கேம் போடுறீங்களா, புருஷன் பொண்டாட்டியா தான் வீட்டுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கொஸ்டினா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை என்ன பண்ணிடுறோம்னா தட்டி விட்டு போயிடுவாரு. ஆனா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு அந்த டாஸ்க் முடிச்சிருப்பாங்கல்ல, டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய மனக்கசப்புகள் வந்துட்டு அப்ப நம்ம சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேருமே அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒரு மாதிரி மாத்தி மாத்தி கத்தி சண்டை போட்டிருப்பாங்க. இந்த டாஸ்க் இப்படி போச்சு, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, அவங்க கிட்ட போய் இப்படி சண்டையை போட்டுட்டு இருக்க, அவங்க கிட்ட ஏன் இப்படி வார்த்தை விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பிரச்சனை போட்டு லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பிரச்சனை அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவன் வார்த்தை விட்டா நான் போனேன், என்ன பிரச்சனை, டாஸ்க்னா அப்படித்தான் இருக்கும், அவன் வார்த்தை விடுறான், அவன் அடிக்கிற மாதிரி வர நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எகிரிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சாண்ட்ரா நீ என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம திவ்யா பிரச்சனைலாம் வெளியே உட்காந்துருப்பாங்க. ஓகேவா, திவ்யா பிரச்சனை வெளியே உட்காந்துருப்பாங்க, நம்ம திவ்யா அவர்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா அவர்கள் அந்த இடத்துல ஒரு டாபிக் எடுத்து போட்டு ஒரு மாதிரி சிம்பத்தி கலப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. என்னன்னா சுபிக்ஷா வந்து அந்த டாஸ்க்ல நாயின்னு சொல்லியிருப்பால, எல்லாரும் மேல வந்து சொல்றீங்களா நாய் ஆனீங்களா, நாய்கள் மாதிரி பண்ணாதீங்க, நாய் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாயின்னு சொல்லி நாய் வார்த்தையை யூஸ் பண்ணி கத்திருப்பாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு நேற்று வியானாவும் சாண்ட்ராவும் கத்திக்கிட்டு தான் சுத்தினாங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, நாயின்னு சொல்லிட்டா, நாயின்னு சொல்லிட்டா, சாவுன்னு சொல்லிட்டான், இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கத்திட்டே சுத்துனாங்க. அப்ப அந்த நாய் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு நேற்று நைட் அங்க போய் உட்கார்ந்து திவ்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா கிட்டையும் பிரச்சனை கிட்டையும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே கிடையாது, நாயின்னு சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. இதுல திவ்யா கொஞ்சம் சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சப்போர்ட்னு இல்ல, அவங்க ரொம்ப பொதுவா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இந்த வீட்டுக்கு பல பேர் பல வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தைகளை விட்டதே கிடையாது, இது எப்படி வந்துச்சுன்னா தெரியல, அந்த பொண்ணு வாயில தெரியாம வந்திருக்கும், ஏன்னா நேத்து அப்படிதான் நடந்துச்சு, அதை பிடிச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு தப்புன்னு சொல்றதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம சாண்ட்ராக்கு கடுப்பாயிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனையுமே ஆமா அதை விடுங்க, அதை அப்படித்தான், அது தெரியாம நடந்திருக்கும்னு சொல்லிட்டு பிரச்சனையுமே அப்படியே சொல்லி விட்டுருப்பாரு. ஓகேவா, ஏன்னா பிரச்சனைக்கு தெரியும் அங்க சுபிக்ஷா வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பிரச்சனையுமே அந்த டாபிக் ஒரு மாதிரி சரி விடு அதை போட்டு எதுக்கு பேசுறேன்னு சொல்லி விட்டுருப்பாப்புல. உடனே சாண்ட்ராக்கு டென்ஷன் ஆயிட்டு, உடனே சாண்ட்ராக்கு டென்ஷன் ஆகிட்டு, இந்த வீட்டில் எனக்கு இருக்க ரெண்டு நண்பர்களே நீங்கள் தான், இதில் பிரஜன் கிட்ட வந்து சொன்னால் அவர் அவாய்ட் பண்ணுறாரு, உங்ககிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்க, நீ எப்போவுமே இப்படித்தான், உனக்கு உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக் இதுதான், யார் என்ன சொல்ல வந்தால் நீ கேட்க மாட்டேங்க, ஒருத்தரை பேச விட்டு பேசி, ஒருத்தர் பேசின பிறகு பேசினா தான் அதில் என்ன கருத்து இருக்குன்னு தெரியும், இதுதான் ஓ மேலே இருக்க தப்பு, இதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாண்ட்ரா கோவப்பட்டு திவ்யாக்கு ஆப்போசிட்டில் பேசுனாங்க. அப்போ திவ்யா டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் இதான் என் தப்பு, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணேன், உனக்கு என்ன பிரச்சனை, கிளம்பு, நான் உங்ககிட்ட இதுக்கு ஒரு பேச மாட்டேன் சரியான்னு சொல்லிட்டு
திவ்யா ஒரு மாதிரி டென்ஷனாக கிளம்பிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாரும் அப்படி சொல்கிறாங்கன்னா நண்பர்கள்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க நீங்கள் அப்படி சொல்லலாமா? வீட்டுக்குள்ள இப்படி தான் சொல்கிறாங்க, அதுதான் உன்னோட தப்பாகவும் இருக்குது, நீ இதை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா என்ன கதை? அப்போ நீங்களும் அப்படி சொல்லும் போது திவ்யாக்கு எப்படி இருக்கும்? அப்போ திவ்யா டென்ஷன் ஆகிட்டு சரி போ நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன இப்போ எல்லாரும் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி வரணும் அப்படி தானே, ஓகே நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிட்டாங்க. இதில் பிரச்சனைமே பெருசாக எதுவுமே பேசலை, ஒரு வாட்டி அமைதியாயிட்டாரு. பட் எனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. நாயின்னு சொல்லிட்டா நேற்று இன்னொரு சில வார்த்தைகள்லாம் வந்துச்சு, எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கு மார்க்கெட்டில் உள்ள லேடி மாதிரி கத்துறா, மார்க்கெட்டில் இருக்க ஆள் மாதிரி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கா அப்படின்னாங்க. மார்க்கெட்டில் இருக்க ஆள் மாதிரினா எனக்கு புரியல, இது என்ன வார்த்தைகள்? மார்க்கெட்டில் உள்ள ஆள் மாதிரி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சுபிக்ஷா பார்த்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அப்புறம் சுபிக்ஷா நாயின்னு சொன்னதையும் பிடிச்சிருப்பாங்க. ஏங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் எதுவும் வார்த்தை விடலையா? ஏன் நீங்கள் எந்த வார்த்தையும் விடலையா? நீங்கள் ரொம்ப நியாயமாக சுற்றிட்டு இருந்தீங்களா? நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து ஸ்கூபிடூன்னு சொன்னீங்களா? ஸ்கூபிடூனா யார்? பிரஜனா? இல்லை, அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தானே. அந்த கார்ட்டூன் கேரக்டர் என்ன, நாய் தானே. அந்த நாய் ஒரு மனுஷன் பின்னாடி சுற்றிட்டே இருக்கும் அப்படி தானே. அப்போ அந்த பொண்ணை விக்ரம் கூட சேர்த்து வச்சு பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்கூபிடூன்னு தானே சொன்னீங்க. அப்போ எப்படி மீன் பண்ணி சொன்னீங்க? விக்ரம் பின்னாடியே ஒரு நாய் போயிட்டுருக்கு அப்படி தானே மீன் பண்ணி சொன்னீங்க. உங்களுக்கு நாயின்னு சொன்னால் பிரச்சனை, ஆனால் ஸ்கூபிடுன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லைன்னு. அப்போ வந்து இந்த இடத்துல பிக்ஸா என்ன பண்ணியிருக்கணும்? உங்களெல்லாம் பார்த்து ஸ்கூபிடுவா, நீங்கள் ஸ்கூபிடு மாதிரி பண்ணாதீங்க, எல்லாரும் ஸ்கூபிடு மாதிரி பண்ணுறீங்க இப்படி சொல்லியிருக்கணுமோ? ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கான அந்த எலைட் புத்தி வந்து இந்த விஷயத்தை வந்து சரின்னு சொல்லிட்டு உள்வாங்கிட்டு போயிருக்குமோ? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்க மட்டும் அந்த பொண்ணை பார்த்து ஸ்கூபிடுன்னு சொல்லுவாங்களாம், அது பிரச்சனை இல்லையா? அதுவும் ரொம்ப பக்காவாக மீன் பண்ணி பேசுவாங்களாம். அதை வீட்டுக்குள்ளே எக்ஸ்பிளைன் வேறு பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் கேட்பாங்க ஸ்கூபிடின்னு சொன்னி அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு கார்ட்டூன் கேரக்டரு, அது ஒரு நாய்க்குட்டி பார்த்துக்கோ, அது ஒரு நாய் பார்த்துக்கோ, ஒருத்தன் மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருக்கோம், அவன் என்ன பண்ணாலுமே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கோம், அதான் சொன்னேன் பார்த்துக்கோன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லி சிரிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே அந்த பொண்ணு அடிபட்டு கீழே கிடக்கும் போது கோவத்தில் வினோத்தை பார்த்து நாய் மாதிரி பண்ணாத, நாயா நீன்னு சொல்லி கத்துனா. அது இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி பேசுகிறாங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள் நான் கேட்டதே கிடையாது, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா அப்படிங்காங்க. நான் இருக்கோங்க. அதாவது நேற்று காலையில் உட்காந்து டேஸ்லாம் பேசுனீங்களே, டேஸுக்கு என்னக்கா அர்த்தம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நாயின்னு சொல்கிறது தப்புனா டேஸ்ன்னு சொல்கிறது என்ன? அப்போ அந்த டேஸ் அப்படிங்கிறதுல என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம்ல. அப்போ அந்த டேஸ்லேயே நான் பேசாமல் நாயின்னு ஃபில் பண்ணிக்கவா? ஏன்னா நீங்கள் நேற்று காலையில் என்ன பேசுனீங்க? நேற்று நைட்டு நான் மட்டும் தான் முழிச்சு உட்காந்துருந்தேன், எல்லாரும் எழுப்புறேன் ஒரு பேர் எந்திக்க மாட்டேங்கிங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் எழும்பி உட்காந்துருந்தோம், அப்போ நாங்கள்லாம் என்ன டேஷா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்போ அந்த டேஷில் நான் வேணா நாயை தூக்கி போட்டுக்கவா? ஏன்னா வேற எதையும் போட நான் விரும்பலை, நான் நாயை தூக்கி போட்டுக்கிறேன். நீங்களே உங்களை நாயின்னு சொல்லிக்கிறீங்களா? நீங்களே உங்களை வந்து நாங்களாம் டேஷான்னு சொல்லி கேட்டீங்க, அப்போ அதில் வந்து ஃபில் பண்ணலாம்ல. அப்போ நான் வந்து நாயின்னு ஃபில் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குமாக்கா? இவங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இலவை வேணால் பேசுவாங்க ப்ரோ, ஆனால் யாராவது திருப்பி பேசிட்டா உடனே பஞ்சாயத்து. இதில் முக்கியமாக இப்போ சாண்ட்ராக்கு என்ன பஞ்சாயத்து தெரியுமா ப்ரோ? சாண்ட்ராக்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல. திவ்யா ஸ்கோர் பண்ணுறா, பிரஜன் ஸ்கோர் பண்ணுறாரு, 2 பேரும் ஸ்கோர் பண்ணுறாங்க, 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிட்டு 2 பேரும் ஒட்டுக்க ஒரு கேம் ஆடுறாங்க, நம்மளை பெருசாக சேர்த்துக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை. ஓப்பனாக சொல்லணும்னா பொறாமை. அந்த பொறாமை தான் இப்படி வெளியே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது பொறாமை இல்லாமல் வேற எதுவும் இல்லை ப்ரோ. இது சத்தியமாக சொல்கிறேன், இது பக்காவான பொறாமை. ஏன்னா பிரச்சனை பொறுத்தவரைக்கும் நான் தனியாக தான் கேம் ஆட போகிறேன், அவங்க கூட கேம் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுட்டு வந்துட்டாப்ல. திவ்யா பொறுத்தவரைக்கும் கேம்னு வந்துட்டா பெருசாக சாண்ட்ராவை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கேம்னா கேம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்கோர் பண்ணுறது இவங்களால ஏற்றுக்க முடியல, அந்த ஒரு விஷயத்தினால கடந்து குமரிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்களுக்கான நாடகத்தை தான் ப்ரோ சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ட்ராமா போடுறாங்க தெரியுமா ப்ரோ? நேற்றுக்கான டாஸ்க்கில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அமித்தை 2 தடவை பிடிச்சி அடிச்சாங்க, அரோரா ஒரு தடவை பிடிச்சி அடிச்சாங்க, பிரஜனை ஒரு தடவை பிடிச்சி அடிச்சாங்க, எல்லாரையும் அடிச்சுட்டு கடைசியில் அழுது எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு டிராமாவும் போடுறாங்க. இவங்க யாரு ப்ரோ? சாட்டர்டே சண்டேக்கு இப்பவே ரெடி ஆகுறாங்களோ? நேத்தே, அது இன்னைக்கு ரெடியானா பரவாயில்ல, நேத்தே ரெடி ஆயிட்டாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு. நான் நேத்தே இருந்து நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சாதான் சாட்டர்டே சண்டேல கரெக்டாக மூஞ்சூன்னு வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நேத்துலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் சாண்ட்ராக்கான ஆட்டம் காலி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சாண்ட்ரா கிட்ட ஆட்டமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஸோ திவ்யா அவர்கள் இப்படியே பிரிஞ்சு தனியாக கேம் ஆடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் இந்த வியானா, விஜே பாரு, ரம்யா இவங்க கூட கூட்டணி போட்டுட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி மண்ணா போன கூட்டணி. இதில் விஜே பாரு எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு பக்காவாக மேலே போயிட்டே இருப்பாங்க, மற்றெல்லாம் சாணி உருண்ட மாதிரி கீழே தான் கிடக்கும். ஸோ இதில் என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா போய் மாட்டாமல் திவ்யா தனியாக ஆடுறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.